அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சபிக்கப்பட்ட பிசாசுகளை தன் இசையின் மூலமாக ஆசீர்வதித்தவர். நதி போகும் கூழாங்கல் பயணம் பாடலில் பின்னணி இசையில் பின்னி எடுத்தவர் இவர். முதல் படத்திலேயே வெற்றி பெற்று தன் திறமையை இசையாக்கியவர். மேகமும் மின்னலும் உரசிச் செல்லும் காற்று கம்பியின் கட்டை விரல் அரோல் கரோலி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், நல்ல இன்ட்ரடக்ஷன். ஸோ ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி. எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த அச்சுப்பெண்ணை சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 இயர் பேக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து எனக்கு லல்லவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. ஸோ அது அந்த சாங்கும் லல்லவி, சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி இந்த லல்லவி நீ தான் வந்து பையனுக்கு நிறையா இது பண்ணிகிட்ருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃப்கே தெரியாது ஆக்சுவலாக. அவன் உடனே வந்து சமையல் பண்ணிகிட்டே வந்து அப்படியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணம் தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா. ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்கில் இருக்கிறது. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினச்சேன், சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோக்ஸ் அவார்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மலர்ந்த காலையாக, புலர்ந்த சோலையாக, மகிழ்ச்சி பூக்களை எப்போதும் மலரச் செய்யும் முகம், நம்பிக்கையின் ஹோப், தானியா ஹோப், ஹாலிவுட்டின் ரெட் ரோஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பசுமை புல்வெளி, பட்டாடை உடுத்திய பட்டாம்பூச்சி, இனிமையாக பழகுதல், எளிமையாக நடத்தல், இடைவிடாமல் ஒலிக்கும் மணியோசை பேச்சு. அஸ்வின் அடுத்த வெற்றி, ரணம் மாபெரும் வெற்றியாக அழைக்கிறோம். சரஸ்வதி மேனன். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு. பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்ருக்கேன். சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன். அவங்க சொன்ன இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார்.
இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope ma'am, and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்போவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aril, nama art director Manimori sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா இது ஒரு சின்ன படம், பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஆடியன்ஸ் ஆல்சோ, ஐ ரியலி ஹோப் யூ வாட்ச் இட் வித் ஃபேமிலி அண்ட் யூ ஃபீல் எம்பவர்ட் அண்ட் ஹாப்பி பை தி எண்ட் ஆஃப் இட். தேங்க் யூ ஸோ மச். காயங்கள் ஆறும் ரணம் எப்போதும் ஆறாது கனவுகளோடு தமிழ் சினிமாவிற்கு வந்திருக்கும் தயாரிப்பாளர் மிதுன் மித்ரா புரொடக்ஷன்ஸ் முதல் படமே ரொம்ப சவாலான கதையை கையில் எடுத்துள்ளனர். இன்னும் பல படங்கள் தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை. Thank you first of all. Again, I welcome you all once again. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணி தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோடய பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோடய டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட், ரணம் அறம் தவிரல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அகெயின் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு வொர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேயில் இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னேன். அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அவர் எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தார். நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ.
ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இது அப்படி மாற்றலாமா, இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகும்னா, கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் இன்றைக்கி நடக்கும். அதனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணப்ப, சார் நான் சொல்லிட்டேன், அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து ஒரு 2 டேஸில் ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி. அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஆகும், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி நான் அப்போ தான் ஒரு 11 o'clock என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு பசியே இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்ஷன் டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னை ஃபேமிலி மாதிரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட என் கூட தான் சாப்பிடுவார், லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸு, அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்களே பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. இட்ஸ் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைபவ் பிரதர். இஸ் மை பிரதர். நோ அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக, பட் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அந்த வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டான வேர்டு, கேம் சேஞ்சராக இருக்குன்றத எனக்கு 100% கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு சரி, இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்போ தானே வேலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப சரி இவங்க பண்ணலான்றப்ப கதை சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இதில் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஹீரோயினாக ஒரு பாட்டு டான்ஸு அந்த மாதிரி போயிடும். பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்கில் அவங்க பண்ணுறப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி அந்த கேரக்டராக இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்க்ரீன் வெரி வெல். அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லரில் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டரை அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி வித் த என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதில் வந்து நந்திதா அவர்கள் அவங்க ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால ட்ராவல் பண்ண முடியல. பட் ஷீ கன்வேட் ஆல் ஹர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் ப்ரெஸ் மீடியா அண்ட் பீப்புள். அவங்க சார்பில் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தானியா ஹோப். ஸோ ஷீ இஸ் வெரி லவ்லி அண்ட் நைஸ் பர்சன். அவங்க லாங் ஜேர்னி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. செட்டில் வந்து எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு 2 விஷயம் பகிர்ந்துக்கிறோம். எப்போ வந்தாலுமே வந்து கேரவனில் உட்காருவாங்க. உட்காந்து அடுத்த செகண்டு கேரவன் டோர் ஓப்பனாக இருக்கும், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்போ போனாலும் அந்த ஸ்டெப்ஸ்ட்டை அவங்கள பார்க்கலாம். அப்படியே க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் மொமெண்ட். அந்த இடத்துல வந்து சும்மா கேரவனில் போய் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஷீ வில் பி வாட்சிங் அக்ராஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு டீம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுதுன்னா அதோட கஷ்டம் என்னன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஏன் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸில். அப்போ அவங்க எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? டக்குன்னு அவங்க கேரவன் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. அன்றைக்கி கம்ப்ளீட்லாக பேக்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சென்னையில் அன்றைக்கி பயங்கரமான மழை. அதை தாண்டி அடுத்த நாள் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க, ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போனாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு சிறப்பாக அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. டாக்டர் முடிச்சுட்டு அப்படியே டாக்டர் இது கிட்டத்தட்ட வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். அப்போ பண்ணிட்டு போகிறப்ப சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அது பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ அமேஸ். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். இன்னொருத்தவங்க பற்றி சொல்லணும்னா ஸ்வீட் அண்ட் சார்மிங் அகெயின் சரஸ் மேனன். whenever she comes to the ஷூட்டிங் ஏரியா ஒரு சிரிப்போடு வருவாங்க, கையில் ஒரு சாக்லேட்டோடு வருவாங்க.
கேரவன் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வருவாங்க ஜாலியாக ஒரு மானிட்டருக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹாப்பி தட் இஸ் ஐ ப்ரே அண்ட் எவ்ரி திங் லைக் யூ ஆல்வேஸ் பி ஸ்மைலிங் அண்ட் கீப் த ஸ்மைலிங். இட் இஸ் வெரி லவ்லி ஆன் யோர் ஃபேஸ். ஓகே. அண்ட் நதர் திங் இஸ் அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, செட் விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆக்டிங் தான் அதில். ஒரு சீன் வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நம்மள படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், பத்மன், கிச்சா ரவி, தசாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா நேமையும் லிஸ்ட் பண்ணனா அதே லென்த்தி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகள் ஃபஸ்ட்டு. இப்போ மெயினாக நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வி காட் டைம், ரைட்? டைம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் மெயினாக பேசணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காது. இப்போ ஆக்டர்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆக்டர் பார்த்தனும், நான் வைபவ் சாரை பார்த்தேன், தானியா ஹோப்பை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸை தே ஆல் ஒர்க் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். அவங்கள வெளியில் உலகத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு மீடியம் தான் ப்ரெஸ் மீடியா. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்கள யூ ஹவ் டு டேக் டு ஒண்டர்ஸ். அவங்களுக்கு அடுத்த லைஃப் சேஞ்ச் ஓவராக அதில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் ஷெரீஃப் இஸ் ரியலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஒரு கதையோட கோணம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதை தாண்டி அவர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சார் இது பண்ணுனா தெரியல நல்லா வரும் சார் அப்படின்னுவார். சரி ஓகே, யூஆர் ஹாப்பி ரைட், உங்கள் டீம் ஓகேவா பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அந்த டீம் ஜெல்லிங் அதெல்லாம் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஷெரீஃப், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். யா, டெஃபினெட்லி அடுத்த ப்ராஜெக்ட் கூட ஒர்க் பண்ணலாம், பார்ப்போம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது. அடுத்தது அகெயின் நான் பில்லராக சொன்ன பாலாஜி, ஹீ இஸ் அ சூப்பர் ஹியூமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல வந்தார்னா நீங்கள் நிறைய பேர் பேசுகிறவங்கள நிறைய பேர் பார்ப்பீங்க கரெக்டாக, ஆனால் பேசாதவங்கள கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அது வந்து நம்ம பாலாஜி தான். நான் அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி வருவார், ஷட்டுக்கு வருவார், சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். சரி ஓகே ஏதோ பண்ண போகிறான்னு நினைப்பேன். சார் ஷார்ட்டு போயிடலாமான்னு, இல்லை சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார்னுவார். ஏன்னாப்பா டைம் போயிட்டே இருக்கே, எல்லாம் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம டைமில் சொல்லிட்டேன் அப்படின்னுவார். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, சூப்பராக இருக்கும் சார் அப்படின்வார். சரி ஓகே, நம்ம ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்துட்ருப்போம், ஆனால் அவர் பார்க்குற வந்து அந்த ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அருமையாக அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், ஓ இதுக்கு தான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிங்களா, சரி சூப்பர் பரவாயில்ல, அந்த டைம் வர்த் டைம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லேட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கான அவுட்புட் தெரியல, நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியல, அந்த அவுட்புட் தெரியாது. அதனால் எப்போவுமே டெக்னீஷியன்ஸாக இருக்கவங்க ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லையோ டேரக்டர்கிட்டையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டையோ டைமை கேட்டு வாங்கிக்கிங்கன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்காது. அந்த டைம் கேட்டு வாங்குறப்ப உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லோரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படம் தாண்டி நல்ல ஒரு கதை உள்ள படங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் அடுத்தது லைன் ப்ரொடியூசர் ப்ளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாங்க. நம்ம செல்வம் எங்கே இருக்காருன்னு தெரியல. செல்வம் எங்கே இருக்கார்? எந்திரிங்க வாங்க, அவருக்கு ஒரு கைத்தட்டிடுங்க ப்ளீஸ் எனக்காக. ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஓகே, எது சொன்னாலும் முகம் செழிப்பாமல் அப்படியே சார் பண்ணிடலாம் சார் டே நைட் கிடையாது அவருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் டைரக்ஷன் டீம்னு சொல்கிறதா, இல்லை எடிட்டிங் டீமில் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறதா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறதா, இல்லை இன்றைக்கி வரைக்கும் சென்சார் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறதான்னு தெரியாது. எல்லாமே அவர் பண்ணியிருக்கார். அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்னை பொறுத்தளவுக்கு செல்வம் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவரை நம்பலாம், 100% நம்பலாம். அவரை நம்பி நீங்கள் உங்கள் லேப்டாப் என்ன உங்கள் சொத்தை கூட எழுதுவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆட்கள். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ செல்வம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பு, நம்ம ஆர்ட் டைரக்டரு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பயங்கர மழை, இங்கே டிசம்பர் டைம் உங்களுக்கு தெரியும்ல, சரியான மழையாக இருக்குது. சார் நமக்கு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் போலீஸ் செட்டப் போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் கூட சரி ஒரு 2 நாளில் முடிச்சுருவீங்களாப்பா அப்படின்னேன். சரி முடிச்சுருவோம், கன்ஃபார்ம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா கரெக்டாக பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்க படம் இல்லை, நீங்கள் 2 நாள் 3 நாள் போட்டிங்கன்னா எனக்கு ஷெட்யூல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை, சரியான மழை. நான் சரி ஓகே என்னடா மழையில் எப்படி பண்ண போகிறாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு எதுக்கோ டைம் செக் பண்ணால் நம்ம காசு போட்டிருக்கோம்ல, போய் செக் பண்ணணும்ல.
அப்படி போய் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறப்ப ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு ரப்பர் சர்வர் போட்டு சுற்றிட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளோ சொதன்னு தண்ணி இருக்குது, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், வேலை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், 2 நாளில் கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படின்னாரு. 2 டேஸ் கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்கே போனால் தண்ணி சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறச்சி அந்த இடத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பாக பண்ணார். அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்பு. தேங்க்யூ. நான் அவர் அப்புன்னு தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா படத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் படம் பார்க்குறதா இருக்கட்டும், நைட்டு படுக்கிறப்ப ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் இப்படி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பேன், கேட்டால் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிட்டுருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலராக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ ஆரோல் பிரதர் வந்து வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா, ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படி தான் இருக்கும், ஸோ பார்ப்போம், நல்லபடியாக இருக்கும், அவரே புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி வந்தவர் ஆரோல் பிரதர். எல்லா டியூன்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி தேட்டரில் பார்க்குறப்ப பிஜிஎம்மும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு ரோலர் கோஸ்டர்லாம் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி இருக்கும், சும்மா அப்படியே வளைஞ்சு 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 போகும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். கரெக்டாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க ஷூட்டிங் அப்படி தான், சிம்பிளான விஷயமே கிடையாது. காலையில் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துருமா நடக்காதான்ற ஒரு விஷயத்துலேயே போவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம டீமில், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய். அவர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக செஞ்சுருவார். ஏன்னா நம்ம பார்க்குற பாதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் நம்ம பார்க்குற பாதை அப்படி கிடையாது. இங்கே போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும். கடைசியாக அந்த சார் ஷெட்யூல் 6 மணிக்கு முடியுது சார்ன்றப்போ ஒரு பிரச்சனை வரும். சார் ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸாக கேட்குறாங்க பசங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுவார். ஆர்டிஸ்ட் சார் விட்டு எல்லாருமே, இல்லை வைபவ் பிரதர்லாம் சம்டைம்ஸ் லேட்டாக கூட போயிருக்காரு. 10 மணி இருக்கும் அப்படின்னு வர, சரி ஸோ 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா முகம் சொல்லிக்காமல் அப்படியே சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கேரவனில் இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, ரெடியான கூப்பிடுங்கன்னு. அந்தளவுக்கு அவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ஸ்பாட்லேயே இருக்க வச்சு பண்ணதுக்கு வந்து உதய் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர். ஸோ நான் 4 பில்லர் சொன்னது 4 பேருங்க, பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீஃப் அண்ட் உதய். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே இல்லை. ஸோ தேங்க்யூ. அகெயின் பிரணிதி, சைல்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஆக்டிங். ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடிப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாரும் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட், பட் யூ டன் ஜஸ்டிஸ் டு இட் அண்ட் ஐ ஹோப் தட் வில் டர்ன் வெல் இன் திஸ் மூவி. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இதில் இந்த லைஃப் இந்த சென்ஸ் கேரக்டரைசேஷனாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஷி ஹேஸ் காட் அ பெட்டர் லைஃப் இன் திஸ். அகெயின் தேங்க்யூ ஸோ மச். கடைசி அவ்வளோதாங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசினா ஆக்சுவலி நான் பேசிகிட்டே இருப்பேங்க, அதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட், மற்ற ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். கடைசியாக நிறைவேற்றும் ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணணுன்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 2-3 பேருங்க காரணம். என்னோடய ஒய்ஃப், என்னோடய 2 பசங்க. அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரீம் எல்லோரும் ட்ரீம் பண்ணுறது தான், அதில் டவுட்டே கிடையாது. தூங்கினாலே ட்ரீம் தானே வருது, வேறு என்ன வருது? இப்போ உள்ளவங்க தூக்கம் வரதோட ட்ரீம்ஸ் நிறைய வரதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா, பண்ணலாமான்ட்டு. ஆனால் யார் கேட்டாலுமே வந்து நம்ம தான் வெல் செட்டில் ஆகிட்டோமே, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம இப்படியே இருந்தால் அப்படியே பசங்க பாட்டுக்கு படிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியதுன்றப்ப, இல்லைம்மா ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசில் அச்சீவ் பண்ணலன்னா வேறு எந்த வயசில் அச்சீவ் பண்ண போகிறோம்? அதனால் நான் இறங்கி செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலன்னா நான் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நான் ஆரம்பித்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப், ஐ வில் நெவர் ஃபர்கெட் பண்ணுறதுக்கான ஒய்ஃப்னாலே ஷீ இஸ் மை பார்ட். ஓகே, ஷீ இஸ் அதர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. மை 2 குட்டி பசங்களாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் ஊருக்கு வரப்போ சொல்லுவாங்க, டாடி லாஸ்ட் 2 இயர்ஸுங்க, இந்த படத்துக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கிறனால அவங்கள எங்கேயுமே ஹாலிடே கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எல்லா பணமும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கு என்னோடய பசங்க வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் யூஸ்வலாக எங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஹாலிடே போவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். ஏன்னா
அந்த டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை விட்டுட்டிங்க அப்படின்னா அது கிடைக்காது திருப்பி. அதனால் அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கண்டிப்பாக ஹாலிடே போவோம். அதில் டவுட்டே கிடையாது. இவர் என்னென்ன பணம் இருக்கிறாரு பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. ரூ. 100 இருந்தால் கூட ஒரு ஹோட்டலில் போய் ஃபேமிலியோட சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ட்ரிப் போவோம். அது கடந்த 2 வருஷமான இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறையா அந்த ஹாலிடேஸ் எல்லாமே இழந்திருக்கேன். அதனால் இந்த படம் அதுக்காக போய் படம் பாருங்கன்னு சொல்ல வரல. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். இன்றைக்கி தியேட்டரில் மக்கள் ரொம்ப கம்மியாக வராங்கன்றது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த படம் மக்களை தியேட்டருக்கு வர வைக்கும்ன்ற நம்பிக்கையும் உறுதியும் என் மனசில் இருக்குது. ப்ளஸ் எங்கள் டீம் எல்லோரும் அதை நம்புகிறோம். இதை நீங்கள் தான் இன்றைக்கி மெயினான மீட்டிங்கே ப்ரெஸ் மீடியா மீட் தான். ஸோ நீங்கள் தான் நல்ல படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நல்ல படங்களை வாழ வைக்கும் ப்ரெஸ்ஸு நம்ம படத்தை நல்லபடியாக சேர்த்தணுன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் 2 டேக்அவேங்க. போனீங்கன்னா வெளியில் வரப்ப இப்படியும் வாழ்க்கையில் நடக்குமா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் உங்கள் மைனஸில் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த படம் எடுக்க மாட்டேன். சரிங்களா? அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். தேட்டர் விட்டு வெளியில் வர்றப்ப ஒரு கொஷின் மார்க் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கொஷின் மார்க் என்னென்னா, நீங்கள் படம் பாருங்கள் தெரியும். 2வது, இதில் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. இந்த படம் ஓடுறது மூலமாக அந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் மேலும் மேலும் நம்ம புது டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் சினிமா துறையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ முடியும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி 100 குடும்பம் வாழும். ஏன்னா இப்போ டிஓபி சைட்லேருந்து 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. டைரக்ஷன் சைடாக 10 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன படங்கள்னு பார்க்காம புது டைரக்டரா அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சக்ஸஸ் மீட்டில் எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரி நான் நிறைய பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. என்னுடைய படம் எடுக்கிறது பிரச்சனைன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் அது திரைக்கு கொண்டு போய் சேர்த்துணுன்றப்ப நிறைய தோணல்கள் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இதை எப்படா கொண்டு போய் சேர்த்த போகிறோன்ட்டு. அப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், சார் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நண்பனாக உங்களுக்கு சொல்லணும்ல, ஒரு எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் பிரதர், நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நண்பனாக சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் எனக்கு சக்திவேலன் பிரதர் அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப இதை மறந்துட்டேன். யூ மீன் அ லாட் ஃபார் மீ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தது வந்து அவர் தான். சினிமாவில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதை தாண்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல, அப்போ தானே சில ஜெயிக்க முடியும். நீங்கள் அப்படியே குளத்தில் இறங்கிடலாம், நீச்சல் தெரியலாம், எப்படி வர முடியும்? அந்த மாதிரி தான் இது. எனக்கு ஆக்சுவலி நீச்சல் தெரியாது தான். ஸோ குளத்தில் இறங்கிட்டேன். பட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது வந்து சக்திவேலன் பிரதர் தான். அதை வந்து என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.